2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அதிமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு உறுதுணையாக பாஜகவினுடைய தரப்பிலிருந்தும் அவங்களோட கூட்டணியான இந்த என்டிஏ கூட்டணியை வலுப்படுத்தும் வேலைகள்லையும் பாஜக முழுமையாக இறங்கியிருக்கு அப்படின்னே சொல்லணும். அதனுடைய ஒரு கட்டமாக பார்த்தோம் அப்படின்னா, சென்னை வந்திருந்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் அதிமுகவினுடைய அந்த கூட்டணியில் அமமுகவை இணைத்தது மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த ஒரு இணைப்பின் மூலமாக இந்த கூட்டணி சற்று வலுப்பெற்றிருக்கிறது அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் ஏற்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா 2021 சட்டமன்ற தேர்தலை இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்கொண்ட பொழுது அவங்களுக்கு பல இடங்களில் தோல்வியை கொண்டு வரக்கூடிய ஒரு கட்சியாக அமமுக இருந்தது. ஏறக்குறைய ஒரு 21 இடங்கள் வரைக்கும் அதிமுகவை நேரடியாக அந்த கட்சியை பாதித்தது. சுமார் 10 லட்சம் ஓட்டுகள் 2% வரைக்கும் அந்த கட்சி வாங்கி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அப்போ அந்த ஓட்டுகள் நமக்கு வரணும், ஏன் அப்படின்னா அதிமுகவுடைய ஓட்டுகளை தான் அமமுக வாங்குது அப்படின்ற ஒரு எண்ணம் அதிமுகவுக்குள்ளே இருக்குது. அப்போது அந்த ஓட்டுகள் மீண்டும் நமக்கு வரணும்னா கூட்டணி அவசியம் அப்படின்றத அவர்கள் உணர்ந்ததுனால தான் பல்வேறு காம்ப்ரமைஸுக்கு பிறகு இந்த கூட்டணி தற்பொழுது இறுதி செய்யப்பட்டிருக்கு. இது இப்போது வரைக்கும் முன்னுக்கு பின் முரணாக நிறைய விஷயம் இருந்தாலும் கூட கூட்டணியை உறுதி செய்து விட்டார்கள் அப்படின்றத ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுகிறது. சரி, கூட்டணி இறுதி ஆகிடுச்சு, ஆனால் யாருக்கு என்ன சீட்டு, என்ன விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது அப்படின்ற தகவல்களும் வர தொடங்கி இருக்கிறது. லாஸ்ட் எலெக்ஷன், அதாவது 2021 தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதிமுக தன்னுடைய சின்னத்தில் இல்லை தன்னுடைய கூட்டணி கட்சிகள் சில பேரை இரட்டைகளில் போட்டியிட வைத்து மொத்தமாக 191 இடங்களில் நேரடியாக களம் கண்டாங்க. பாமகவிற்கு 23 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது, பாஜகவுக்கு 20 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. இதுதான் அவங்களுடைய ஷீட் ஷேரிங்காக இருந்துச்சு. ஆனால் இந்த முறை அந்த நம்பர்ஸ், அதாவது அதிமுக நேரடியாக போட்டியிடக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கை அப்படின்றது குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை 20 தொகுதிகளை அவங்க வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் இந்த முறை தங்களுக்கான தொகுதிகள் அதிகமாக வேணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. சுமார் 70 தொகுதிகள் வரைக்கும் ஒரு பட்டியல் அவங்க தரப்புல இருந்து அதிமுகவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் பார்த்தோம் அப்படின்னா சுமார் 40 தொகுதிகளை எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்றது அவங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா அதில் 30 தொகுதிகள் தங்களுக்கு, அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு, மீத 10 தொகுதிகள் டிடிவி தினனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு அப்படின்ற ஒரு ரேஞ்சில் அதை பிரிக்கலாமான்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதிமுக தரப்பிலிருந்து 40 தொகுதிகள் சற்று அதிகமான தொகுதிகள், 40 கொடுப்பதுன்றது சற்று இயலாத காரியம் அப்படின்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா அன்புமணி ராமதாஸுடைய பாமகவும் உள்ளே வந்திருக்கு, அப்போ அவங்களுக்கும் சீட்ஸ் தரணும். ஸோ அப்படின்றப்போ 40 அப்படின்ற நம்பர்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்ற ஃபீலிங் இருக்குது. அதனால் 30 தொகுதிகள் வரைக்கும் போகலாமா அப்படின்ற எண்ணம் இருக்குது. அதே போல் பாமகவிற்கு பார்த்தோன்னா கடந்த முறை 23 தொகுதிகளானது கொடுக்கப்பட்டிருந்தது. அவங்க தரப்பில் இருந்தும் பார்த்தோன்னா 30 தொகுதிகள் வேணும் அப்படின்னு டிமாண்டும் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 30ன்றதும் கொஞ்சம் ஹியூஜ் நம்பராக அதிமுகவுக்கு ஃபீல் ஆகுது. அதனால் ஒரு 25 தொகுதிகள் வரைக்கும் ஒரு பேரமானது பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் தேமுதிக ஒருவேளை வரும் பட்சத்தில் அவங்களுக்கான தொகுதியும் அதிமுக தான் கொடுக்க வேண்டி இருக்கும். ஆனால் தேமுதிகவோட நம்பர்ஸாக அதிகபட்சமாக 8லிருந்து 10 அப்படின்றது ஒரு ப்ரப்போசலாக இருக்குது. ஆனால் தேமுதிக இந்த நிமிஷம் வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ இதற்கு பிறகு தேமுதிகவை உள்ளே கொண்டு வரக்கூடிய எண்ணம் அதிமுகவுக்கு இல்லை அப்படின்னு அங்கேருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்குது. சோஃபார் நம்ம ஓவரால் அதை பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 180 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிடுதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க முடிவாக வச்சுருக்கிறாங்க. மீதம் இருக்கக்கூடிய 54 தொகுதிகள், அந்த 54 தொகுதிகளில் 30 தொகுதிகளை பாரதிய ஜனதாவுக்கும் அமமுகவுக்கும் பிரித்து கொடுத்துறது. 30 தொகுதிகளை பிஜேபிகிட்ட கொடுத்துட்டு அதில் நீங்கள் அமமுகவுக்கு என்ன கொடுக்கணுமோ அந்த தொகுதியை கொடுத்துக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க கிட்ட சொல்கிறதாக ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 24 தொகுதிகளில் அன்புமணி ராமதாஸுடைய பாமகவிற்கு ஓரளவுக்கு தொகுதிகளை ஒதுக்கிவிட்டு மீதி யாராவது சிலர் ஒருவேளை ஒரு சில கட்சிகள் உள்ளே வர்றாங்க அப்படின்னா 1 or 2 தொகுதிகள் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணமும் இருக்குது. ஸோ இதுதான் அவங்களுடைய ஃபார்முலாவாக இருக்குது. 180 + 30 + 24 இந்த ஷீட் ஷேரிங் ஃபார்முலா தான் இப்போதைக்கு எடப்பாடி அவர்களால் ப்ரப்போஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது ஏறக்குறைய ஓகே, இந்த ஃபார்முலாலே போகலாம் அப்படின்றதும் இருக்கிறது. ஒருவேளை முன்னுக்கு பின் ஏதாவது விஷயங்கள் ஏற்பட்டால் அதிமுக ஒரு 175 தொகுதிகள் வரைக்கும் நேரடியாக போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது கடந்த முறையை விட குறைந்து விடக்கூடாது, 179 தொகுதிகளில் போட்டிக்கிட்டு இருந்தாங்க, அதில் குறைஞ்சிடக்கூடாது
அப்படின்னு அதிமுக நினைக்கிறது. ஆனால் அமமுக வந்ததுனால அந்த இடங்களானது 170ஆக மாறக்கூட வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் 180 + 30 + 24 இந்த ஒரு டோனில் இந்த ஒரு ஃபார்முலாவில் போவோம் அப்படின்றது தான் எடப்பாடி அவர்கள் பியூஷ் கோயல் அவர்களுக்கு சொன்ன விஷயமாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் ஷீட் ஷேரிங்கும் போக வருது.